டிகிரின்றது என்னது? ஒரு செங்கோணம். இப்ப செங்கோணம் அமைக்கணும்னா நமக்கு என்ன தெரியும்? செங்கோணம்ன்றது 180 டிகிரில பாதி. 180 டிகிரினா என்னது? இது ஒரு நேர்கோணம். அப்ப முதல்ல ஒரு நேர்கோணம் அமைச்சிட்டு அதை ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது செங்கோணமா இருக்கும். இப்போ முதல்ல நம்மளோட வேலை என்னது? 180 டிகிரி அமைக்கிறது தான். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு நேர்கோடு வரைய போறோம். இப்போ ஒரு நேர்கோடு வரைஞ்சாச்சு. இந்த நேர்கோட்டு மேல ஒரு புள்ளி எடுக்கணும். அதாவது இந்த நேர்கோட்டுல நம்ம இதுக்கு முந்தைய கணக்குகள் எல்லாம் ஒரு ஓரத்துலதான் இந்த புள்ளி எடுத்தோம். இப்ப இந்த கோடோட மையத்துல எடுக்க போறோம். ஏதோ ஒரு புள்ளி மையத்துல எடுத்துட்டு இந்த புள்ளிக்கு பெயர் ஓன்னு கொடுக்க போறோம். இந்த கோட்டுக்கு நம்ம எல்லுன்னு பேர் கொடுத்துக்கலாம். அப்ப படி 1ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நேர்கோடு எல்லின் மீது ஓ என்ற புள்ளியை குறிக்கவும். இப்ப முதல் படி முடிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இப்ப அடுத்து நம்ம ரெண்டாவது படி பார்க்கலாம். இப்ப முதல் படியில நம்ம இதுதான் வரைஞ்சிருந்தோம். ஒரு நேர்கோடு வரைஞ்சு ஒரு புள்ளியை குறிச்சிருந்தோம் ஓன்னு. இப்ப படி 2ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஓவை மையமா வச்சு ஏதாவது ஒரு ஆரமுள்ள வட்டவில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் வெட்ட போறோம். அதாவது ஓவை மையமா வச்சு வலது பக்கம் ஏதாவது ஒரு ஆரமுள்ள வட்டவில், அதே ஆரமுள்ள மற்றொரு வட்டவில் இடது பக்கம் வெட்ட போறோம். முதல்ல வலது பக்கம் ஏதாவது ஒரு ஆரமுள்ள வட்டவில் வெட்டியாச்சு. இப்ப இந்த வட்டவில்லும் இந்த கோடும் சந்திக்கிற புள்ளி ஏ. இப்ப அதே ஆரமுள்ள வட்டவில் ஓவை மையமா வச்சு இந்த பக்கம் வெட்டணும். இப்ப இந்த ரெண்டு வட்டவிலுக்குமே ஒரே ஆரம், ஒரே மையம். இப்போ இந்த வட்டவிலும் இந்த கோடும் வெட்டுற புள்ளிய பின்னு எடுத்தாச்சு. நமக்கு தெரியும் இந்த கோட்டோட பெயர் எல். இப்ப படி 2ல என்ன வரைஞ்சோம் அப்படின்னா, ஓவை மையமாக வைத்து ஏதேனும் ஒரு ஆரமுள்ள 2 வட்டவிற்கள் வரைஞ்சோம். அப்படித்தானே? அப்ப வட்டவிற்கள் இந்த நேர்கோடு எல்லை ஏ மற்றும் பி என்ற 2 புள்ளிகளில் வெட்டுமாறு வரைஞ்சோம். இப்ப ரெண்டாவது படி முடிஞ்சிருச்சு. முதல்ல ஒரு நேர்கோடு வரைஞ்சோம், அது மேல ஒரு புள்ளி ஓன்னு குறிச்சோம். இப்ப இந்த ஓவை மையமா வச்சு 2 பக்கமும் 2 வட்டவிற்கள் ஏன்ற புள்ளிலையும் பீன்ற புள்ளிலையும் வெட்டுற மாதிரி வரைஞ்சாச்சு. இப்ப நமக்கு கிடைச்சிருக்க இந்த கோணம் என்னது? ஒரு நேர்கோணம். இப்ப கோணம் ஏஓபி அப்படின்றது நேர்கோணம் 180 டிகிரி. இப்ப இந்த கோணத்தை தான் நம்ம இரு சம பாகங்களா பிரிக்க போறோம். அது எப்படின்னு அடுத்த ஸ்டெப்ல பார்ப்போம். இப்போ இங்க ஏஓபின்ற கோணம் நேர்கோணம்னு தெரியும். இப்ப படி 3ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஏபியோட நீளத்துல பாதிக்கு மேல நம்ம காம்பஸ்ல ஆரமா எடுத்துக்கணும். இந்த ஏபியோட நீளத்துல பாதிக்கு மேல ஆரமா நம்ம காம்பஸ்ல எடுத்த பின்னாடி பியை மையமா வச்சு ஒரு வட்டவில் வெட்டணும், ஏவை மையமா வச்சு இன்னொரு வட்டவில் வெட்டணும். இப்ப இந்த வட்டவில் எதை மையமா வச்சு வரைஞ்சிருக்கோம்? ஏவை மையமா வச்சு வரைஞ்சிருக்கோம். அடுத்ததான் இன்னொரு வட்டவில் பியை மையமா வச்சு வரைய போறோம். இப்ப இந்த வட்டவில் பியை மையமா வச்சு வரைஞ்சாச்சு. அப்ப படி 3ல ஏ மற்றும் பி இவற்றை மையங்களாக கொண்டு எவ்வளவு ஆரம் எடுத்திருந்தோம்? ஏபியோட நீளத்துல பாதிக்கு மேல், ஏபியின் நீளத்தில் பாதிக்கு மேல் ஆரமுள்ள வட்டவிற்கள். இப்ப இந்த 2 வட்டவிற்களும் ஒன்றை ஒன்று வெட்டி இருக்கு. இந்த புள்ளி என்ன எடுக்க போறோம்னா சீன் எடுக்க போறோம். அப்ப இந்த 2 வட்டவிற்கள் ஒன்றை ஒன்று சீன்ற புள்ளியில வெட்டுமாறு வரையணும். இப்ப முதல்ல கோடு வரைஞ்சோம், அதுக்கப்புறம் ஒரு புள்ளி எடுத்துட்டு இந்த 2 விற்கள் வரைஞ்சோம். இப்ப இந்த ஏபியோட நீளத்துலதான் பாதிக்கு மேல அளவு எடுத்து இந்த 2 வட்டவிற்களும் ஏவையும் பியையும் மையமாக கொண்டு வரைஞ்சிருக்கோம். இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த ஓன்ற புள்ளியையும் சீன்ற புள்ளியையும் இணைக்கணும். அப்போ ரெண்டையும் இணைச்சு கிடைக்கிற இந்த கோணம் தான் எவ்வளவு? 90 டிகிரி, அதாவது செங்கோணம். இப்ப படி 4ல ஓவையும் சியையும் இணைக்கணும். இப்ப நமக்கு கிடைச்சிருக்க இந்த 2 கோணங்களுமே என்னதுதான்? 90 டிகிரி தான். அதாவது இந்த மொத்தம் 180 டிகிரிய 2 சம பாகங்களாக பிரிச்சாச்சு. அப்ப இங்க கிடைச்சிருக்க கோணம் ஏஓசி = 90 டிகிரி. அப்போ நம்ம இந்த பயிற்சியில 4 கோணங்கள் எப்படி அமைக்கிறதுன்னு பார்த்தோம். 30 டிகிரி, 60 டிகிரி, 120 டிகிரி, 90 டிகிரி. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது. அதுவும் இல்லாம இந்த சாப்டரோட இந்த 2ஆம் பருவ போர்ஷன்ஸும் முடிஞ்சிருச்சு.